தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.402 2.45 வரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை நான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸோட பிடிஎஃப்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இந்த டயக்ராம் given in the figure 2.13, the triangle DEF is formed by joining the midpoints of the sides AB, BC and CA of the triangle ABC. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்னு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, விச் மீன்ஸ் டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த டிஇஎஃப்பை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த எஃப் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஏபிங்கிற லைனுக்கு மிட் பாயிண்டில் வச்சுருக்காங்க. டி பாயிண்ட் வந்து பிசிங்கிற லைனுக்கு மிட் பாயிண்டில் இருக்குது. இ பாயிண்ட் வந்து ஏசிங்கிற லைனோட மிட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே ஒரு பெரிய ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஇஎஃப். ஓகேவா? அப்படி ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, தென் த சைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் எக்ஸாக்ட்லி 1/4 த சைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி வரைகிறப்போ இந்த சைஸ் இருக்கு இல்லையா, டிஇஎஃபோட சைஸ் வந்து ஏபிசியோட கால் சைஸ் தான் இருக்கும். கால் சைஸ்னால் கால் பாகம் 1/4 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஏபிசியோட ஏரியா வந்துட்டு ஒரு 8ன்னு வச்சுக்கலாமே. ஏபிசியோட இது வந்து 8 அப்படி, ஏரியா வந்து 8 அப்படின்னா அதோட கால் பாகம் தான் வந்து டிஎஃப்பாக இருக்கும் அப்படின்னு, அதாவது 2 தான் இருக்கும். இப்போ ஏபிசியோட ஏரியா வந்து 8 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா டிஇஎஃபோட ஏரியா வந்து 2 மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகேவா? சிமிலர்லி ஜிஹெச்ஐ அதே மாதிரி இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்கான், ஒவ்வொன்றத்தோட கால்பாகம்னு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா? எக்ஸாக்ட்லி த 1/4 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. சிமிலர்லி ஜிஹெச்ஐ இஸ் ஆல்சோ 1/4 ஆஃப் எஃப்டிஇ. அதாவது இந்த ட்ரையாங்கிளோட கால்பாகம் தான் இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிளோட கால்பாகம் தான் இந்த குட்டி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவெல்லாம் எப்படி எழுதலாம்? இந்த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஏபிசி. அடுத்து பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இப்போ ஏபிசின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஇஎஃபோட ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும், 1/4 ஆஃப் ஏபிசி. கரெக்டாக? அப்போது 1/4 இன்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த சின்ன ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இந்த ட்ரையாங்கிளோட 1/4. அப்போது இது ஆல்ரெடி 1/4 ஏபிசி, அதோட இன்னொரு 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது தட் இஸ் ஏபிசி ட்ரையாங்கிளோட பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஏபிசி, அடுத்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/4 ஏபிசி, அடுத்த ட்ரையாங்கிளோட ஏரியா 1/16 ஏபிசி. இப்படி போய்கிட்டே இருக்கும். In this case, we see that beginning with the triangle ABC, we see that the successive triangles are formed whose areas are precisely 1/4 the area of the previous triangle. ஸோ இதில் என்ன தெரியுது, எல்லா ட்ரையாங்கிளுமே போக 1/4ன்னு மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸோ ஈச் டேர்ம் இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங் 1/4 டு த ப்ரீவியஸ் டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்முமே எப்படி கிடைக்கிது, ஒவ்வொரு டேர்ம் கூடயும் 1/4ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போக தான் நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கிது. கரெக்டாக? ஸோ ஈச் டேர்ம் இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங் 1/4 டு த ப்ரீவியஸ் டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்குமே 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அஸ் அனதர் கேஸ், இப்போ இன்னொரு கேஸ் பாருங்கள். லெட் இஸ் கன்சிடர் தட் அ வைரல் டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் அ வே சச் தட் அட் எனி ஸ்டேஜ் 2 நியூ பர்சன்ஸ் கெட் அஃபெக்டட் ஃப்ரம் அன் அஃபெக்டட் பர்சன். இப்போது ஒரு நோய் பரவுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆள்கிட்ட இருந்து 2 பேருக்கு அட் அ டைமில் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட இருந்து 2 பேருக்கு பரவுது. இப்போ இவங்ககிட்ட இருந்து ஒரு 2 பேருக்கு பரவும், இவங்ககிட்ட இருந்து 2 பேருக்கு பரவும், இப்படின்னு பரவிட்டே இருக்கும் இல்லையா?
ஃபஸ்ட்டு 1 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. என்னவா நடக்குது? இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறோம். ஒவ்வொரு டேர்மோடையும் 2 மல்டிப்ளை ஆகிட்டே வருது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆகுறாங்க, அவன் 2 பர்சன் அஃபெக்ட் பண்ணுறான், இந்த 2 பர்சன் இன்னும் 2 பர்சன் அஃபெக்ட் பண்ணும்போது அது 4 ஆகுது, தென் 8. இப்படி 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஃப்ரம் த அபவ் எக்ஸாம்பிள்ஸ் இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் கிளியர் தட் ஈச் டேர்ம் இஸ் காட் பை மல்டிப்ளையிங் அ ஃபிக்ஸ்டு நம்பர் டு த ப்ரிசீடிங் நம்பர். ஸோ நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒரு டேர்ம் மாதிரி கிடச்சிட்டே வருது. ஆனால் அது எப்படி கிடைக்கிது? ப்ரீவியஸ் டேர்மோட ஏதோ ஒரு ஃபிக்ஸட் நம்பரை மல்டிப்ளை பண்ண நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கிடச்சிட்டே வருது. திஸ் ஐடியா லீட்ஸ் அஸ் டு த கான்செப்ட் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதிலேருந்து தான் நமக்கு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு. A geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term except the first term. ஒரு சீக்வன்ஸை நம்ம எப்போ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் ஒரு நம்பராக இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ஏதோ ஒரு நம்பரை, அதாவது ஃபிக்ஸடு நான்-ஜீரோ நம்பர், வேறு நம்பராக எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு நம்பரை, ஒரு ஃபிக்ஸட் நம்பராக தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் நம்பரை நம்ம நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். அதுவும் நான்-ஜீரோ, ஒரு நெகட்டிவ் நம்பரோ இல்லை ஜீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஜீரோவாக இருந்தால் நமக்கு என்னவாக இருக்கும்? எல்லாமே ஜீரோ மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அது ஒரு சீக்வன்ஸாகவே வராது. ஸோ நான்-ஜீரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ 1 பார்த்தோம், அடுத்து என்னது? இன்ட்டு 2 பண்ணி 2 கிடைக்குது. அப்புறம் அடுத்த நம்பர் வேணும்னா திரும்ப 2 இன்ட்டு 2 பண்ணணும், 4 கிடைக்கும். அடுத்த நம்பர் வேணும்னா இன்ட்டு 2 பண்ணி 8 கிடைக்கணும். இப்படி ஒரு ஃபிக்ஸட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ்க்கு பேர் தான் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே த ஃபிக்ஸட் நம்பர் இஸ் கால்டு காமன் ரேஷியோ. இப்படி ஒரு ஃபிக்ஸட் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸட் நம்பருக்கு பேர் என்னவா? காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. The common ratio is usually denoted by R. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா Rன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஜென்ரலாக நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? let A and R is not equal to 0 be the real numbers. இப்போ ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, ஆர்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, ஆர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே தென் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம். அப்போ ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஏன்னு வச்சுக்கிறாங்க, அப்போ ஏ. ரெண்டாவது நம்பர் என்னவாக இருக்கணும்? ஆரால் மல்டிப்ளை பண்ணணும், விச் மீன்ஸ் ஏஆர். நெக்ஸ்ட் டைம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? திரும்ப ஒரு ஆரால் மல்டிப்ளை பண்ணணும், தட் மீன்ஸ் ஏஆர் ஸ்கொயர். இப்படி ஏஆர் க்யூப்னு போய்கிட்டே இருக்கும். ஏ அப் டு ஏஆர் பவர் n-1 வர வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஜென்ரல் ஃபார்மாக எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் பவர் n-1 இஸ் கால்ட் ஏ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனை நம்ம இப்படி தான் எழுதுவோம். த நம்பர் ஏ இஸ் கால்டு த ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் நம்பர் ஆர் இஸ் கால்டு த காமன் ரேஷியோ. ஆர் காமன் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. We note that beginning with the first term A, each term is obtained by multiplied with the common ratio R to give AR square, AR cube. ஸோ அடுத்தடுத்த டேர்ம் நம்ம எப்படி நமக்கு கிடைச்சிது? ஆறுங்கிற ஒரு ஃபிக்ஸட் டேர்ம்னால மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரோம், அதனால நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே அப்புறம் பாருங்கள், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இப்போது ஜென்ரல் சீக்வன்ஸ் பார்த்தோமா, ஒரு ஃபார்ம், ஒரு அந்த சீக்வன்ஸை ஜென்ரலாக எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதுதான் ஏஆர் ஸ்கொயர். இப்போ டேர்ம், ஒவ்வொரு டேர்மை எப்படி நம்ம ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். வி ட்ரை டு ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஹூஸ் டேர்ம்ஸ் ஆர் இன் தி காமன் ரேஷியோ. ஓகேவா? ஏதோ ஒரு nth டேர்மோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்ம் என்னது? ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் n-1, வேர் ஏ இஸ் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் ஆர் இஸ் த காமன் ரேஷியோ. லெட் டிஎன் பி த nth டேர்ம் ஆஃப் த ஜிபி. இப்போ நம்ம டிஎன்னை ஒரு nth டேர்ம்னு வச்சுக்கலாம். ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் ஏதோ ஒரு nth டேர்மை நம்ம டிஎன் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போ T1 ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? T1, அதுதான் ஏ. கரெக்டாக? அதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 0. எனிதிங் டு த பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. கரெக்டாக? ஸோ ஆர் பவர் 0 1ன்னு கிடைக்கும். இதில் எப்படி எழுதுகிறாங்க? ஏ இன்ட்டு ஆர் பவர் 1-1. 1-1நாலுமே 0 தான். அந்த 0வை தான் அவங்க அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஏ இன்ட்டு ஆர் பவர் 1-1. நெக்ஸ்ட் என்னது? T2.
T2 எப்படி கிடைக்கும்? T1 ஓட R மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்குமா? இப்போ T1 இன்ட்டு R விச் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A. அப்போ A இன்ட்டு R, A இன்ட்டு R பவர் 2 மைனஸ் 1. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லைனா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 மைனஸ் 1ன்னு அவங்க எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது T3 எப்படி கிடைக்கும்? T2 ஓட R மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கும். அப்போ T2 இன்ட்டு R. T2 வந்து என்னது? AR இன்ட்டு ஆர். அப்போ AR ஸ்கொயர்னு வரும். அதை எப்படி எழுதுறாங்க? A இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1. அப்போது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது? TN இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1ன்னு கிடைக்குதா? அவ்வளோதான். இது A இன்ட்டு ஆர், இது வந்து n மைனஸ் 1, n மைனஸ் 1. அப்போ TN இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கிது. தட்ஸ் த ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் ஆஃப் அ GPS. அப்போது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் ஒரு nth டேர்மோ இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? AR பவர் n மைனஸ் 1ங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் யூ கன்சிடர் த ரேஷியோ ஆஃப் சக்ஸசிவ் டேர்ம் ஆஃப் அ GP தென் வி ஹாவ். இப்போது சக்ஸசிவ் டேர்மோட ரேஷியோ எடுக்கிறாங்க. T2 டிவைடட் பை T1. T2 வந்து எனது AR டிவைடட் பை A. அப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும், அதுதான் R. நெக்ஸ்ட் எனது T3 டிவைடட் பை T2 போட்டு பார்க்குறாங்க. T3 வந்து எனது AR ஸ்கொயர். தேர்டு டேர்ம் வந்து AR ஸ்கொயர், கரெக்டாக? இப்போ AR ஸ்கொயர் டிவைடட் பை AR. இதில் ஏ கேன்சல் ஆயிரும், ஒரு ஆர் போகும், இன்னொரு ஆர் போகப்போ மிச்சம் வந்து ஒரு ஆர் இருக்கும். இப்படி ஒவ்வொருதுக்கும் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள சக்ஸசிவ் டேர்ம்ஸ் எடுத்து அவங்க ரேஷியோ எடுக்கிறப்ப எப்போவுமே என்ன கிடைக்குதாம்? ஒரே ஒரு ஆர் தான் கிடைக்குது. ஓகே, தட்ஸ் த ரேஷியோ பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக. ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்கிற அடுத்தடுத்து இருக்க ஒரு 2 நம்பரை எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அந்த ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காமன் ரேஷியோ, தட் இஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.40 பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஃபார்ம் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதை கொடுக்குறதுலையே எது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 7, 14, 21, 28 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கிவன் சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்கும்? அதோட ரேஷியோ எடுத்து பார்க்குறப்போ நெக்ஸ்ட்டு உள்ள டேர்ம்ஸை டிவைட் பண்ணி ரேஷியோ எடுத்து பார்த்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லிடலாமா? அப்போது T2 டிவைடட் பை T1 ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். T2 என்னது? 14. இப்போது 14 டிவைடட் பை 7 எவ்வளோ? 7 1 7, 7 2 14. அப்போ 2ன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு. தென் அப்புறம் T3 டிவைடட் பை T2 பண்ணணும். T3 டிவைடட் பை T2னா 21 டிவைடட் பை 14. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 7 டேபிளில் 7 2 14, 7 3 21, 3/2. இங்கேயே என்ன ஆயிடுச்சு? ரேஷியோ வந்து மாறிடுச்சு. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/2. ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் நம்ம இங்கே என்ன படித்தோம்? இப்படி நெக்ஸ்ட்டு எந்த ரேஷியோ எடுத்தாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும், 6ன்னு. ஆனால் இங்கே நமக்கு என்ன வரல? அப்படி வரல. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/2. அப்போது நமக்கு கொடுத்துருக்குற இந்த சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடையாது. சின்ஸ் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், த சீக்வன்ஸ் 7, 14, 21, 28 இஸ் நாட் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2, 1, 2, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T2 டிவைடட் பை T1. T2 என்னது? 1. T1 வந்து 1 டிவைடட் பை 2. அப்போது இந்த 1க்கு கீழே ஒன்றுமே இல்லைனா 1/1ன்னு எழுதிக்கலாமா? 1/1. இந்த 1/2 இங்கே மேலே கொண்டு வரப்போ எப்படி மாறும்? ரெசிப்ரோக்கல் ஆகி 2/1ன்னு மாறிடும். அப்போது 2 இன்ட்டு இங்கே 1ன்னு வரும், விச் மீன்ஸ் 2. தென் T3 டிவைடட் பை 2. T3 டிவைடட் பை T2. T3 வந்து 2, T2 வந்து 1. இப்போ 2 டிவைடட் பை 1னா 2 தான். இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஹேர் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், அது ஈக்குவலாக இருக்குது. தெர்ஃபோர் த சீக்வன்ஸ் இஸ் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வித் த காமன் ரேஷியோ. இதில் இந்த டேர்ம் இந்த கொடுத்துருக்குற இந்த சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அண்ட் இதோட காமன் ரேஷியோ 2 அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? தேர்டு தான் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2.41. Find the geometric progression whose first term and common ratios are given by. So first term கொடுத்துட்டாங்க, common ratio கொடுத்துட்டாங்க, geometric progression கண்டுபிடிக்கணும். The general form of the geometric progression நமக்கு தெரியும். AR square up to AR power n minus 1ன்னு தெரியும், கரெக்டாக? அப்போ first term வந்து A is equal to -7, common ratio வந்து R is equal to 6,
அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஏ வந்து -7, அப்போது ஏஆர்னா -7 × 6, -7 × 6, 7 6 ஆர் 42, இங்கே மைனஸ் இருக்கிறனால -42, தென் ஏஆர் ஸ்கொயர், அப்போது -7 × 6 ஸ்கொயர், 6 6 ஆர் 36, 36 × -7 -252. therefore the required GPSனு போட்டு -7 -42 -252ன்னு போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி செகண்ட் சம்மும் போட்டு சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் 2.42, find the 8th term of the GP. ஸோ ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்குது, அதோட 8th term. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம், என்ன பார்த்தோம், nth term of the GPக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், AR பவர் n-1, TN is equal to AR பவர் n-1ன்னு பார்த்தோமா. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும், A வேணும், அதுக்கப்புறம் R வேணும், கரெக்டாக. n வந்து தான் 8. அப்போது இதில் ஃபஸ்ட்டு AR பவர், இங்கே T8 is equal to AR பவர் 8 - 1ன்னு கிடைக்கும், விச் மீன்ஸ் AR பவர் 7 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 9ன்னு இருக்குது. ஓகே, R எப்படி கிடைக்கும், R is equal to T2 divided by T1. இப்போ T2 வந்து இங்கே 3, T1 வந்து 9, 3 divided by 9 which is equal to 1/3. இப்போ R is equal to 1/3, A is equal to 9. இதை தூக்கி இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. இப்போ T8 is equal to 9 × 1/3 power 8 - 1, which means 9 × 1/3 power 7. அப்போது 9 × இந்த 7 இங்கேயும் போடுவோம், 1 power 7, 3 power 7, 1 power 7 வந்து 1 தான். இங்கே ஆல்ரெடி ஒரு 9 இருக்குது, இங்கே 3 power 7 இருக்குது. அப்போது 3 × 3 × 3 power 5ன்னு எழுதிக்கலாமா. அதை தான் பிரித்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3 3s are ஒரு 9, இந்த 9ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 1 divided by 3 power 5ன்னு இருக்கும். 3 power 5 is equal to 243. இப்போ therefore the 8th term of the GP is 1 divided by 2 power 43 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகே, then example 2.43. In a geometric progression, the 4th term is 8/9 and the 7th term is 64 divided by 243. Find the geometric progression. ஒரு geometric progression இருக்குது, அதில் 4வது term கொடுத்துருக்காங்க, which means T4 கொடுத்துருக்காங்க and T7 கொடுத்துருக்காங்க. இப்போ T4 is equal to 8/9, T7 is equal to 64 divided by 243. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், geometric progression என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ Tn is equal to AR power n-1. இப்போ T4 is equal to AR power 3ன்னு கிடைக்குமா, ஏன்னா n-1 இல்லை. அப்போ AR power 3 is equal to 8/9, AR power 6 is equal to 64 divided by 243. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ டிவைடிங் 2/1 we get. இந்த ஈக்குவேஷனை இதால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ AR power 6 divided by AR power 3, ஓகேவா, ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஏஏ கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து R power 3லேருந்து R power 6 போனால் மிச்சம் எத்தனை இருக்கும், R power 3 தான் இருக்கும். அப்போ R power 3 equal to AR power 6 வந்து என்னது, 64 divided by 243 divided by AR power 3 வந்து 8/9. அப்போது R cube equal to இந்த 64 divided by 243 மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும், இது மேலே போகிறப்போ மல்டிப்ளை ஆகும், அதே மாதிரி இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ இன்ட்டு என்னது 9/8ன்னு எழுதுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் என்ன கிடைக்குது, 8 divided by 27. இப்போ R cube is equal to 8 divided by 27 கிடைக்குது. இந்த R cube ரிமூவ் பண்ணணும்னா R is equal to cube root of 8/27ன்னு கிடைக்கும். இந்த cube root மேலேயும் அப்ளை ஆகும், கீழேயும் அப்ளை ஆகும், which means cube root of 8 divided by cube root of 27. 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாமா, 27 3 × 3 × 3ன்னு எழுதலாமா. இப்போ 3 2 இருக்குது, 3 3 இருக்குது, cube root ஈஸியாக கேன்சல் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக 2 cube divided by 3 cube. அப்போது இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, ரூட்டையும் க்யூபையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன கிடைக்கும், 2 divided by 3ன்னு கிடைக்கும். இப்போ R equal to 2 divided by 3. இப்போ R கிடச்சிருச்சு, நமக்கு A வேணும். இந்த R equal to 2 divided by 3 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டோம் அப்படின்னா A into R வந்து 2/3 cube equal to 8/9. அப்போது 2 cube வந்து 8, 3 cube வந்து 27. A into 8/27 is equal to 8/9. அப்போ A is equal to என்ன கிடைக்கும், இந்த சைட் கொண்டு போகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆகி போகுமா, 8/9 into 27 divided by 8. 8 8ம் கேன்சல் ஆயிரும், 9 1 is 9, 9 3s are 27. இப்போ A is equal to 3. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஜிபி கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம A கண்டுபிடிச்சிருக்கோம், R கண்டுபிடிச்சிருக்கோம். ஜென்ரல் ஃபார்ம் என்னது, AR AR ஸ்கொயர். அப்போ A வந்து 3, AR வந்து
3 into 2/3 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஏஆர் ஸ்கொயர் போகணும். இப்படி அடிச்சு கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஜிபி என்னது 3, 2, 4/3, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? கடைசியாக நமக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கண்டுபிடிச்சாச்சு. தென் when the product of 3 consecutive terms of GP are given, we can take the 3 terms as இப்போது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் உள்ள ஃபஸ்ட்டு கிடையாது, தொடர்ந்து 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை. அதாவது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் உள்ள நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒரு 3 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா A/R ஏஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே when the product of 4 consecutive terms are given, இதே ஒரு 4 டேர்மை எடுத்து அதோட ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? then we can take the 4 terms as A/R3, A/R, AR க்யூப்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிபியில் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ப்ராடக்ட் கொடுத்தா அந்த 4 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? A/R3, A/R, AR க்யூப்னு இருக்கும். ஓகே, when each term of a geometric progression is multiplied or divided by a non-zero constant, then the resulting sequence is called a geometric progression. ஏதோ ஒரு geometric progression எடுக்கிறீங்க. ஓகேவா? அந்த geometric progressionல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையுமே ஒரு non-zero நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிற ஒரு சீக்வன்ஸ் என்னவா தான் இருக்குமா? அதுவுமே ஒரு geometric progressionஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தென் example 2.44 பாருங்க. The product of 3 consecutive terms of a geometric progression is 343. ஒரு geometric progressionல உள்ள 3 consecutive terms எடுத்து அதோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தான் 343 and their sum is, அப்புறம் அதோட சம் கொடுத்துருக்காங்க. அதோட சம் என்னவா 91/3ன்னு சொல்கிறாங்க. அதோட 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு 3 டேர்ம் கொடுத்துருந்தா அந்த 3 டேர்ம்ஸோட ப்ராடக்ட் கொடுத்துருந்தா அந்த 3 டேர்மை நம்ம எப்படி எடுக்கணும்? A/R, ARன்னு எடுக்கணும்னு பார்த்தோம். அப்போது the 3 consecutive terms of GP is A/R, ARன்னு எடுக்கணும். இந்த 3ஓட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ A/R × A × AR என்னவா 343. இந்த ஆருமே இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? A க்யூப் இருக்குது. அப்போது A க்யூப் is equal to 343. A is equal to cube root of 343. 7 × 7 × 7 தான் 343. அப்போது 3 7 இருக்கனால இந்த க்யூப் ரூட்டை கேன்சல் பண்ணி விட்டுறலாம் இல்லையா? இப்போ A is equal to 7ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? and their sum is 91/3. அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். A/R plus A plus AR is equal to என்னவா 91/3. இப்போ இது எல்லாத்துலேயுமே A காமனாக வெளியே எடுக்கலாமா? ஓகே, எடுத்தோம் அப்படின்னா 1/R plus 1 plus R equal to 91/3ன்னு கிடைக்கும். அப்புறம் இந்த ஆரை வந்து கீழே டினாமினேட்டரில் சேமாக எடுக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 1 ப்ளஸ்ஸு இதோட ஆர் வரும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆருக்கு இங்கே இல்லை அப்படின்னா கீழே ஆரால் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் ஆரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆர் இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஆரால் மல்டிப்ளை பண்ணோன்னா இது ஆர் ஸ்கொயர். இப்போ A × 1 + R + R² / R = 91/3ன்னு கிடைக்கும். A வந்து என்னது 7ன்னு தெரியுமா? அப்போ அந்த 7 இங்கே போட்டுடலாமா? இந்த 7 இந்த சைட் போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இங்கே 7/1 அந்த சைட் போகிறப்போ × 1/7ன்னு போகும். இப்போ 1 + R + R² / R = என்னது 91/3 × 1/7ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 13/3ன்னு கிடைக்கும். அப்போது இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 3 மேலே உள்ளதோட மல்டிப்ளை ஆகும், இந்த ஆர் இங்கே மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அதே தான் ஆரோ மார்க் போட்டு நான் காமிச்சிருக்கேன். இப்போ 3 × 1 + R + R² = 13R அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 + 3R + 3R² = 13R. இந்த 13R இந்த சைடு வரப்போ -13Rன்னு வருமா? இப்போ 3R² + 3R - 13R + 3 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3R² - 10R + 3 = 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. அப்போ 3 3s are 9ன்னு எடுத்துக்கலாமா? 9. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். ஆனால் எடுத்துக்க போகிற 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் -10 வரணும். இப்போ 9 1 is
9 ஆனால் -10 வரணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரோடையும் மைனஸ் போட்டுக்கிறேன். -9 இன்ட்டு -1 + 9 அப்புறம் -9 + -1 -10. ஓகேவா? அப்போ அந்த ரெண்டு நம்பர் கரெக்டு. இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு 3 முன்னாடி இருந்தனால என்ன பண்ணுவோம், கீழே 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 போயிடும், இங்கே 3 வரும். அப்போது r -3. இன்னொன்று என்னது, இங்கே ஆல்ரெடி ஒரு டிவிஷனில் 3 இருக்கனால 3r மேலே -1 இருக்குது, -1 = 0. இப்போ r = 3 மட்டும் வச்சுட்டு இந்த சைட் கொண்டு போய் 0 ஆக்கிக்கலாமா? இப்போ r -3 = 0னா r = 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி r -3 இந்த சைட் கொண்டு போய் 0 ஆக்கிட்டு 3r - 1 வச்சோம் அப்படின்னா 3r - 1 = 0. அப்போ r = 1/3ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 2 r கிடச்சிருக்கு. ஒரு a இருக்குது, 2 r இருக்குது. அப்போது நமக்கு 2 ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடைக்கும். when a = 7 r = 3. அதாவது r வந்து 3ன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போ வர ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்ன, அதாவது அப்போ வர ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடையாது, அப்போ வர டேர்ம்ஸ் என்ன, 3 டேர்ம்ஸ் தானே. இப்போ a/r என்னவாக இருக்கும், a என்னவாக இருக்கும், ar என்னவாக இருக்கும்னு எடுத்து கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் a 7ஆக இருந்தால் r 1/3ஆக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கிது இந்த இடத்துல. ஓகே, தென் கண்டிஷன் ஃபார் 3 நம்பர்ஸ் டு பி இன் ஜிபி. ஒரு 3 நம்பர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி தான் ஜிபியில் இருக்குது அப்படின்னா பி வந்து என்னவாக இருக்கும், ஏஆராக இருக்கும். சி வந்து என்னவாக இருக்கும், AR² இருக்கும். கரெக்டாக? அப்போது ஏவையும் சிஐயும் இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், a × AR² கிடைக்கும். ஏன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், ஸோ ஏ. சி வந்து என்னது, AR². அப்போ a × AR². இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a²r² கிடைக்கும். விச் மீன்ஸ் AR the whole square. AR the whole square. இங்கே ஏஆருங்கிறது என்னது, பி தானே ஏஆர். அப்போது b² எழுதிக்கலாமா? இப்போ தஸ் b² = AC அப்படின்னு ஆயிரும். கரெக்டாக? இப்போ AC = என்னது, b². சிமிலர்லி b² = AC, தென் b/a = c/b. அதாவது நமக்கு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் எப்படி இருக்கணும், செகண்ட் டேர்ம் T2 / T1 = T3 / T2 இருக்கணும். இப்போது b/a = c/bன்னு இருக்கணும். அப்படி இப்படி இருந்தாலுமே அது வந்து ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு 3 நம்பர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும்னா அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா சிம்ப்ளி b² = ACயாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த 3 டேர்ம்ஸுமே ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2.45 பார்க்கலாம். த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ மிஷின் இஸ் ₹40,000. ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினோட ரேட் வந்து 40,000ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் வேல்யூஸ் டெப்ரிகேட் ஈச் இயர் பை 10%. அந்த மிஷின் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% வந்து ரேட்டு குறையுது. ஓகேவா? ஓகே, ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மிஷின் இன் த 6th இயர். அப்படி பார்த்தா அந்த மிஷினோட வேல்யூ 6 வருஷம் கழித்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மிஷின் என்னது, 40,000. இட்ஸ் வேல்யூ டிப்ரிகேட்ஸ் ஈச் இயர் பை 10%. ஒரு 10% வந்து ஒவ்வொரு வருஷமும் குறையுது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த மிஷினோட வேல்யூ 6 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். சின்ஸ் த மிஷின் இஸ் டிப்ரிகேட்டட் அட் த ரேட் ஆஃப் 10%, ஆஃப்டர் 1 year த வேல்யூ ஆஃப் த மிஷின் இஸ் 90% ஆஃப் த இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது அப்படின்னா 2வது வருஷம் அந்த மிஷினோட வேல்யூ என்னவா இருக்கும், அந்த 40,000ல் 90% தானே இருக்கும். ஏன்னா ஒரு 10% குறையுது. அப்போ 40,000தோட 90% தான் 2வது வருஷத்தோட ரேட்டாக இருக்கும். அப்போ 2வது வருஷத்தோட ரேட் என்னது, 40,000 × 90%. அப்போ 90 / 100. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு இது 2 வருஷம் கழிச்சு என்னவாகும், 80%. அதாவது இந்த ஃபஸ்ட் இயரோட 90% இருக்கும். கரெக்டாக? இப்போது ஒரு வருஷம் கழித்து 40,000 × 90 / 100 அப்படின்னா ஏதோ ஒரு ரேட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் என்ன, திரும்ப ஒரு 10% குறையும். அப்போது இந்த ஒரு வருஷம் கழித்து இருந்த ரேட்டோட 90%. கரெக்டாக? ஆஃப்டர் 2 years த வேல்யூ ஆஃப் த மிஷின் இஸ் 90% ஆஃப் த வேல்யூ இன் தி ஃபஸ்ட் இயர். ஒரு வருஷம் கழித்து இருக்கிற ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கழித்து 100 ரூபா × 90 / 100 ஆகுது. அதுக்கப்புறம் என்னவாகும், அடுத்த வருஷம் 2வது வருஷம் வந்து இந்த 100 × 90 / 100 ரேட் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டுக்கு 90% இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே, தென் வேல்யூ ஆஃப் த மிஷின் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட் இயர் ரேட்டு இது தான்,
40,000 into 90 divided by 100. இந்த ரேட்டுக்கு, இந்த ஹோல் ரேட்டுக்கு 90% இருக்கும். இப்போ into 90 divided by 100 which means 40,000 into 90 divided by 100 the whole square. இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? Continuing this way, the value of the machines depreciate in the following ways. அப்போ அந்த மிஷினோட ரேட் எப்படி குறைஞ்சிட்டே வருது? ஃபஸ்ட் இயரில் 40,000 இருக்குது, ரெண்டாவது இயரில் 40,000 into 90 divided by 100, அடுத்து 2 வருஷம் கழித்து 40,000 into 90 divided by 100 the whole square. இப்போ இந்த 90 divided by 100 தான் மல்டிப்ளை ஆகிட்டே வருது. கரெக்டாக? இப்போது this sequence is in the form of geometric progression. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அப்போது இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 40,000. இதோட காமன் ரேஷியோ என்னது? 90 divided by 100. அவ்வளவுதான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6th இயரில் என்னவாக இருக்கும்? which means T6 கேட்டிருக்காங்க. அப்போது n is equal to 6, a is equal to 40,000, r is equal to 90 divided by 100. கரெக்டாக? இப்போ T6 is equal to ar power n minus 1ங்கிற ஃபார்முலா போட்டுடலாமா? T6 is equal to 40,000 into 90 divided by 100, 6 minus 1 ஏன்னா n minus 1. 40,000 into 90 divided by 100 power 5ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் எழுதி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கிது? 23,619.60 பைசே கிடைக்கிது. அப்போ therefore the value of the machine in 6th year is rupees 23,690 rupees 60 பைசே அப்படின்னு முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.